எல்லாருக்கும் பொங்கலுக்கு லாங் லீவு கிடச்சிருக்கும். கரும்பு சாப்பிட்டு நல்லா பொங்கல்லாம் சாப்பிட்டு சொந்தக்காரங்க கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருப்பீங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பட் கொஞ்ச நாளாகவே ஒரு செய்தி உலா வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நடந்துருக்குது. என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன விஷயம், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட முடியுது. ரோஹித் சர்மா வாங்கடே ஸ்டேடியமில் மும்பை ரஞ்சி ட்ரோஃபி டீம் கூட ரெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட ரஞ்சி ட்ரோஃபியோட ஸ்குவாடில் ரிஷப் பண்ட், விராட் கோலி, ஹர்ஷித் ராணா இவங்களோட பேர்லாம் பார்க்க முடியுது. சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் இவங்களாம் ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறாங்களாங்கிற செய்தி கேள்விப்பட முடியுது. ஸோ விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா நியூசிலாண்டு கிட்ட தோக்கும் போது எல்லாரும் ரோஹித் சர்மாவும் கோலியும் ரஞ்சி ட்ரோஃபி ஆடணும், எல்லா பேர்ஸும் ரஞ்சி ட்ரோஃபி ஆடணும், அதில் அவங்க ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்தியா டீமுக்கு அவங்க வரணும், அவங்களை எடுக்கணும், என்னங்க இது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்போ ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. எல்லாரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பட் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? இந்த கேள்வி உங்கள் மனசில் ஓடி இருக்குதா? இதெல்லாமே வந்து எனக்கு சுத்தமாக டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிற கேள்வி கேட்பேன். உங்கள் கருத்தில் எனக்கு எதிர்கருத்து இருக்குது, நான் உங்கள் பக்கம் உடன்படவே மாட்டேன். இந்த விஷயத்தில் நிறைய விஷயம் பேசுவோம். எங்களோட கருத்தில் உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தால், இல்லை வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா யோசிச்சு சொல்லுங்கள். நான் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இவங்க எதுக்கு ரஞ்சி ட்ரோஃபி ஆடணும், இவங்க எதுக்கு ரெட் பாலில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு என் மனசில் நிறைய கேள்விகள் ஓடிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களால் ஏதாவது திட்டணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுங்க. ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களே வரவேற்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஞ்சி ட்ரோஃபி ஜனவரி 23 ஆரம்பிக்குது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் பாருங்களேன், ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், ஹர்ஷித் ராணா. இதில் ஹர்ஷித் ராணா T20 சீரீஸ் ஸ்குவாடில் அவர் எடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரி 22 அவர் T20 சீரீஸ் ஆட போகிறாருங்கும் போது அப்போ ஜனவரி 23 ரஞ்சி ட்ரோஃபி. அப்போ ஹர்ஷித் ராணா ரஞ்சி ட்ரோஃபி ஆட மாட்டார். ஆனால் ஒன்று, அவர் வந்து ஏதோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு எடுக்க போகிறதாவும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் ரஞ்சி ட்ரோஃபி ஆடுறதுல எந்த விதமான யூஸும் இல்லை. ஏன்னா ஜனவரி 30 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஆட போகிற ஓடிஐ சீரிஸ் February 2 வருது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒருத்தர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவர் எப்படி ரஞ்சி ட்ரோஃபிக்கு ஆட அனுப்புவாங்க? ஹர்ஷித் ராணா ரஞ்சி ட்ரோஃபி ஸ்குவாடில் எதுக்கு சேர்த்துருக்கிறாங்கிற கேள்வியிலேருந்து நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறேன். சரிங்க, கில்லு, ஜெய்ஸ்வால், பண்ட் இவங்களாம் என்ன சொல்லி இந்த T20 சீரிஸில் எடுக்காமல் போனாங்க? ரெஸ்ட்டுன்னு சொல்லி தானே எடுக்காமல் போனாங்க. இப்போ இவங்களை ரஞ்சி ட்ரோஃபி ஆட வச்சா வெயிலில் போய் கஷ்டப்பட்டு எதுக்கு ஆடணும்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு புரியல, எதுக்கு ஆடணும்னு சொல்லுங்கள். டெடிக்கேஷன் சொல்கிறீங்களா? சரி இருங்க, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எடுத்துக்கோங்களேன். இவங்க கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடுவாங்க February 19. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஓடிஐ சீரிஸ் இருக்குது February 2. இவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடுறவங்க ஓடிஐ சீரிஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க தானே, ஆடணும் தானே? கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரஞ்சி ட்ரோஃபி ஆடுறாங்கன்னா ஜனவரி 23 26 வரைக்கும் ரஞ்சி ட்ரோஃபியில் ரெட் பால் ஆடிட்டு திரும்பி அடுத்த ஒரு 5-6 நாள் கேப்பில் இவங்க ஒயிட் பால் டோர்னமெண்ட்டை போயிட்டு ஆடிட்டு அங்கிருந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு இவங்க ஒயிட் பால் டோர்னமெண்ட் போய் ஆட போயிட்டு எதுக்கு ரெட் பால் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்? எனக்கு சீரியஸ்லி புரியல. இல்லை இவங்க ஓடிஐ சீரிஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜனவரி 30 ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் வருது. இப்போ ஜனவரி 30 இவங்க ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்சில் இவங்க ஆடுறாங்க, பேக் டு பேக் 2 ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் ஆடுறாங்கன்னா ஓடிஐ சீரிஸில் இவங்களால் ஆடவும் முடியாது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு டைரெக்டாக இவங்க ப்ராக்டிஸ் இல்லாமலும் வருவாங்க. ஸோ இதில் எதுலேயுமே கோலி, ரோஹித் இதில் யாரும் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே பாருங்களேன், நான் பிளேயர்ஸோட டெடிக்கேஷனில் எந்த விதமான துளி சந்தேகமும் நான் படவும் மாட்டேன். ஏன்னா ரோஹித் சர்மா ஓப்பனராக ஆனதுக்கப்புறம் அந்த எப்போ ஆனார்? சின்ன வயசுலேயே ஆனார் இந்தியன் டீமுக்கு. இல்லை ஆல்மோஸ்ட் 30 தாண்டினதுக்கப்புறம் தான், ஒரு 30-32 வயசில் தான் அவர் இந்தியன் டீமோட டெஸ்ட் ஓப்பனராக ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட டெடிக்கேஷன் லெவலு, அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் அது இங்கிலாந்தில் போய்ட்டு அவர் அந்த 100 அடிக்கும் போது அந்த இங்கிலாந்து சீரிஸில் அவரோட அந்த டிஃபென்ஸில் ஒரு ஒர்க் பண்ணார். இந்த வயசில் ஒரு ஓப்பனராக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன யூஸ் தான் நான் கேட்குறேன். இப்போ ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறாங்க, அடுத்து ரெட் பால் டோர்னமெண்ட் வரப்போதா? இல்லை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்ச ரெட் பால் டோர்னமெண்ட் வரப்போதா? இல்லை இப்போ இங்கிலாந்து சீரிஸ் வரப்போது, 3 ஓடி ஆட போகிறாங்க, அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஒயிட் பால் சீரிஸ், அடுத்தது IPL, அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு நீங்கள் ஒயிட் பால் டோர்னமெண்ட் தான் ஆட போகிறீங்க ராசாக்களா? அதுக்கப்புறம் ரெட் பால் டோர்னமெண்ட் நீங்கள் இங்கிலாண்டில் போய் ஆட போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? IPL ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு ரெட் பால் ப்ராக்டிஸ் கவுண்டியில் போய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆடுறதுனால ரஞ்சி ட்ரோஃபியில் போய் ஆடும்பொழுது ஒரு பிளேயரோட இடங்கிறது பறிக்கப்படும். ஆல்ரெடி ஒரு நல்ல காம்பினேஷன் செட் ஆகி வந்திருப்பாங்க. திடீர்னு இப்போ ரோஹித் சர்மா வந்து ஆடுவார் ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா போயிடுவார் டாடா வைபா சொல்லிட்டு. அந்த இடத்துல ஆனவருக்கு ஆல்ரெடி ரிதம் கட் ஆகிருக்கும். திரும்ப ஒரு ரிதம் பிடிச்சி வரணும்னா கஷ்டம் தானே. அதுவும் இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் இருக்குது. இந்த நிலைமையில் ரோஹித் சர்மா, கோலிலாம் வந்தாங்கன்னா அது பிரச்சனை தானே. இந்த டெல்லி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேட் இருக்காங்களே, அவங்க பாடு பெரும்பாடு. பொதுவாக இவங்க ஒரு ப்ராபபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க இவங்களோட ப்ராபபிள்ஸ். மொத்தம் 40 பேர்
ரஞ்சி ட்ரோஃபியோட ப்ராபபிள்ஸில் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 20 பேர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஹர்ஷித் ராணாவோட பேர் இருக்குது. இன்னொன்று, அந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னா மட்டும் இவங்க ரஞ்சி ட்ரோஃபி ஆடலாம். சரிப்பா, இவங்க அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எடுக்கவே மாட்டோம், நான் யங்ஸ்டர் பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா இவங்க பாட்டுக்கு ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. நம்ம பாட்டு யங்ஸ்டர் பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ போகணுங்கிறது ஒன்று. சுப்மன் கில்லு டெஸ்ட்டில் கழட்டி விடுவாங்க அப்படின்னா, T20 ஆல்ரெடி கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா, ஓடிஐ கிரிக்கெட் மட்டும் ஆடுறா, சரி ஓடிஐ கிரிக்கெட் ஆடு, ஆனால் நீ போய்ட்டு ரஞ்சி ட்ரோஃபி ஆடு, குறிப்பாக நீ ரஞ்சி ட்ரோஃபி ஆடு, டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லாத்துலேயும் நீ ஆடி நீ ப்ரூவ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் 2-3 சீசன் ஆடிட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்மன் கில்லை விடணும். எடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவர் நல்லா விளையாண்டு வரணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸுகளால் ரஞ்சி ட்ரோஃபியோ இல்லை டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ ரெகுலராக ஆட முடியாது. ஏன்னு சொல்கிறோம் வைங்களா, அவங்களுக்கு ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அந்த ரெக்கவரி டைமில் கரெக்டாக வந்து இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் வருதுங்கிறதுனால இவங்களால ஆட முடியாது அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனை தான். ஓகேங்களா, அதை நான் ஒத்துக்கிறேன், அதில் எந்த எனக்கு பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ இவங்க T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓடிஐயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நடக்க போகிறதும் கிடையாது, ஒரு 3-4 மேட்ச் தான் வருஷத்தில் நடக்குது. அப்படிங்கும்போது இவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னா, இவங்க டெஸ்ட் டூர் வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை உள்ளூரில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால், அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸால் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆட முடியாது. வருவாங்க, ஒரு மேட்ச் ஆடுவாங்க, 2 மேட்ச் ஆடுவாங்க, அப்புறம் இன்டர்நேஷனல் டூர்னு கிளம்பிடுவாங்க. இன்டர்நேஷனல் டூர்னா இந்தியாவிலே ஆடுவாங்க, வெளிநாட்டில் போய் ஆடுவாங்க. வெளிநாட்டிலையும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடி முடிச்சுட்டு, ஒரு 3 மேட்ச் கூட டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடி முடிச்சுட்டு ஃபேமிலி கூட தான் அவங்க டைம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும். அது ஒரு ரெக்கவரி டைமாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபார் நீங்கள் நினைக்க மாதிரி இவங்களுக்கு ரஞ்சி ட்ரோஃபி ஆடவே கூடாது, டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடவே கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, நேரம் இருக்கிறது இல்லை. பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், இவங்க இன்கேஸ் ரெட் பால் கிரிக்கெட்டில் தொடர்ந்து ஆடணும், டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்பவும் ஆடணும் அப்படின்னு ரோஹித்தும் கோலியும் நினச்சாங்கன்னா இவங்களை ரஞ்சி ட்ரோஃபி ஆட வைக்கணும். அதே நேரத்தில் கவுண்டி கிரிக்கெட் இங்கிலாந்துக்கு போய் ஆடுங்க அப்படின்னு சொல்லியும் இவங்களை அனுமதிக்கணும். ஆனால் பிசிசிஐ இங்கிலாந்து கவுண்டியில் போய் ஆடுறதுக்கு NOC தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஒரு கேள்வி. கவுண்டி போய் ஆடினாங்கன்னா, இதுக்கு முன்னாடி விராட் கோலி கவுண்டியில் கான்ட்ராக்ட்லாம் கிடச்சிது, ஊன்லாம் ஃபயர் விட்டாங்க, ஆனால் ஒரு மேட்ச்சு கூட போய் அவர் ஆடலை. ஸோ 2 விஷயம் தாங்க. ஒன்று, அந்த அவுட் சைட் ஆஃப் பால், இந்த மூவிங் பால், இன்கமிங் டெலிவரிஸ் இதெல்லாம் வந்து ஆடணும் அப்படின்னா விராட் கோலியை ரெட் கார்பெட் போட்டு இங்கிலாந்தில் கவுண்டியில் அவரை வரவேற்பாங்க. அதனால் மூவிங் பாலுக்காக இங்கிலாந்து போகலாம், ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்காக இங்கே ரஞ்சி ட்ரோஃபி ஆடலாம். ரோஹித் சர்மா அட்டாக்கிங் கிரிக்கெட்லையும் பிரச்சனை இருக்குது, டிஃபென்சிவ் கிரிக்கெட்லையும் பிரச்சனை இருக்குது, கவுண்டியும் ஆடலாம், ரஞ்சியும் 2 பேரும் ஆடலாம். அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், தொடர்ந்து இவங்க ரெட் பால் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா. ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா, இவங்க இத்தனை வருஷம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இல்லாத நாலேஜா, இவங்க கம்பேக் கொடுக்க தெரியாதா, இல்லை இந்தியாவில் இல்லாத சப்போர்ட் ஸ்டாஃபா, இந்தியாவில் இல்லாத கிரிக்கெட்டர்ஸுக்கெல்லாம் ஏன் கூப்பிட்டு சச்சின் கிட்ட பேசினாலோ, ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்கிட்ட செலவு பண்ணி கவுன்சிலிங் கொடுங்கன்னு இவங்கள்ட்ட பேச வச்சாலும் முடியாதா என்ன? அப்புறம் எதுக்கு ரஞ்சி, அப்புறம் எதுக்கு கவுண்டி கிரிக்கெட் நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுதான் எனக்கு தோணுது. அதே போல தான் சொல்லுவேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறத. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, உங்களை நல்லா ஏமாத்துறாங்க, இந்தியன் ஃபேன்ஸ் உங்களை செம்ம ஏமாத்துறாங்க. நியூசிலாண்டில் ஒரு 3 மேட்ச் தோத்தாங்களா, அடுத்து பேர்டர் கப் ட்ரோஃபி தோத்தாங்களா, சரி இப்போதைக்கு ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் ஆடிடுவோம், ப்ராக்டிஸ் போட்டுருவோம், ஃபேன்ஸ் நம்ம தோத்ததெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு இவன் ரஞ்சி ட்ரோஃபி ஆட போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஏமாந்துடாதீங்க, ஃபயர் விடாதீங்க. இப்போ நிறைய பேர் ஃபயர் விட்டுட்ருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரஞ்சி ட்ரோஃபிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரெட் பாலை ப்ராக்டிஸ் பண்ணுறது துளி கூட யூஸ் கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடுத்த மாதம் வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது துளி அளவு யூஸ் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க மக்களே. வீடியோ முடிஞ்சுது. இப்போதைக்கு ரோஹித் சர்மா, கோலி, ஜெய்ஸ்வால், கில்லு, ரிஷப் பண்ட், ஹர்ஷித் ராணா உள்ள சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்தாருன்னா இவங்க எல்லாரும் ரெஸ்ட்டு எடுங்க. அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது, ஓடிஐ சீரிஸ் வருது, நீங்கள் அதில் ஆடணும், ரெஸ்ட்டு எடுங்க, அதுதான் நல்லது. நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபி ஆட வேணாம், ரெட் பால் கிரிக்கெட் வேணாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் மசில் மெமரிக்கு வேணால் கொஞ்சம் ஆடிட்டு வாங்க, ஆனால் பிரேக் விட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபேன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோ. வீடியோ நிறைய விடையது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா எத்தனை பேர் ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு.